திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் ஆழ்வாயங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதளே தாழ்சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டும் அன்பொடு ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. எல்லாம் வல்ல குருவருளையும் திருவருளையும் மனதிலே வளர்த்தி சைவசித்தாந்த அடிப்படை கோட்பாடுகள் என்கின்ற இந்த கருத்தமர்விலே இன்று நாங்கள் சைவ சமய பிரிவுகள் பற்றி பார்ப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், உலகத்திலே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பல்வேறு சமயங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. சமயம் என்றால் சமைத்தல், உணவு சமைத்தல் என்றால் உணவினை பக்குவப்படுத்தி, அப்போ மனித மனங்களை மனிதர்களை பக்குவப்படுத்தி அவர்களை சிறந்த வழியிலே இட்டு செல்வதற்காக உயரிய மார்க்கத்திலே அவர்களை வழிநடத்தி வாழ்க்கையின் இறுதி படிநிலையை எய்துவதற்காக சமயங்கள் அயராது பாடுபடுகின்றது. அத்தகைய சமய பிரிவுகள் வேறு வேறான சமய பிரிவுகள் இருக்கின்றது, அவற்றை அறிவோம். சிறப்பாக சைவத்திலே பல சமய பிரிவுகள் காணப்படுகின்றது. அவருடைய சைவம் என்பதிலே வெவ்வேறு விதமான சமயங்கள். பொதுவாக எங்களுக்கு நீங்கள் அறுவகை சமயம் அப்படி என்று சொல்வார்கள். ஆதிசங்கராச்சாரியார் 6 விதமான சமயங்களை மீளகமும் நிறைவிருந்தார். அதனால் 6 வகை சமய பிரதிஸ்தாபகர் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். சைவம், சாக்தம், வைஷ்ணவம், காணாபாத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படி என்று சொல்கின்றார்கள். ஆனால் சைவ சித்தாந்த முறையில் இந்த சமயங்களை நான் ஏற்கனவே கூறியது போன்று அகம்புறம் என்று 2ஆக பகுத்து அந்த அகச்சமயத்தினை அறுவகை, புறச்சமயத்தினை அறுவகை முக்கூட்டு புறச்சமயம் என்றும், அகச்சமயத்தினை 6ஆகவும் வகுத்து கூறுவது மரபாக இருக்கின்றது. இது சிவஞான மாபாடியத்திலே மாதவ சிவஞான யோகிகள் அருமையாக அதற்கு விளக்கம் தந்திருக்கின்றார். புறம் என்பதை புறம் புறம் என்றும் புறம் என்றும் அகப்புறம் என்றும் 3ஆக பிரித்து, புறப்புறம் என்பதிலே சைவ சமயத்திற்கு மிகவும் தொலைவாக தூரமாக இருக்கின்ற 4 வகை பௌத்தம், யோகாசாரம், சௌராந்திரீகம், வைபாஷிகம் என்கின்ற 4 வகை பௌத்தமும், ஆறுகதம் என்று சொல்லப்படுகின்ற சமயம், காட்சி அளவையை மாத்திரம் ஏற்றுக்கொள்கின்ற லோகாயுதம் போன்ற 6 வகையான சமயங்களையும் புறம் என்றால் எங்களுக்கு வேறானது, புறப்புறம் என்றால் எங்களை விட அதிக தூரம் இருப்பது, அதனால் புறப்புறம் என்றும், புறச்சமயம் என்று 6 சமயத்தை வகுத்திருக்கின்றார். அது பொதுவாக நீங்கள் தத்துவத்திலே காணப்படுகின்ற சாங்கியம், யோகம், அது நியாய வைஷேடிகத்தை சேர்த்து தர்க்கம் என்று சொல்வார்கள். அப்போ சாங்கிய, யோக, தர்க்கம், மீமாம்சை, வேதாந்தம், பஞ்சராத்திரம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற வைஷ்ணவம். இந்த சமயத்தை புறச்சமயம் என்று கேட்டால், புறப்புறச் சமயங்கள் வேத சுவாகமங்கள் 2ஐயும் ஏற்பதில்லை, 2ஐயும் மறுதலித்து அவற்றுக்கு வேறு நூல்களை பிரமாணமாக கொள்பவர்கள். இப்போ உதாரணமாக பௌத்தம் என்றால் திரிபிடகம், அதே போன்று சமணம் அருகதேவனால் அருளி செய்யப்பட்ட அருகதற்குரிய ஆகமங்களை அவர்கள் பிரமாணமாக கொள்கின்றார். லோகாயுதம் பிரகஸ்பதியால் அருளி செய்யப்பட்ட இன்பவாதம் என்கின்ற நூலை அவர்களுக்குரிய பிரமாணமாக கொள்கின்றார். அப்போ அவர்கள் 6 சைவ சமயத்தை முற்றுமுழுதாக ஏற்பதில்லை. அதிலும் குறிப்பாக
சைவ சமயத்துக்கு பிரமாண நூலாக சொல்லப்படுகின்ற வேத சிவாகமங்கள் இரண்டையும் மறுதலிக்கின்றவர்களாக இருக்கின்றார். அடுத்து எங்களுடைய புறச்சமயத்தார் சிவாகமங்களை ஏற்க மாட்டார்கள். வேதங்களிலும் ஒரு பகுதியை மாத்திரம்தான் பிரமாணமாக கொள்வார்கள். இப்போ வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற மாயாவாதம், ஏகான்மவாதம் என்று சொல்லப்படுகின்ற சங்கருடைய கோட்பாடு உபநிடதங்களை மாத்திரம்தான், வேதத்தினுடைய ஞானப்பகுதியை மாத்திரம்தான் தங்களுக்கு ஆதார இலக்கியமாக கொள்வார்கள். மீமாம்சகர்கள் எதிர்மாறு, அவர்கள் வேதத்தினுடைய முற்பகுதியாக இருக்கின்ற கர்மகாண்டத்தினை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்றுதான் ஏனைய கொள்கைகளும் வேதத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியை மாத்திரம், தங்களுக்கு ஏற்புடைய ஒவ்வொரு பகுதியை மாத்திரம் பிரமாண நூலாக கொள்வார்கள். அவர்கள் அவ்வாறு அகப்புறச் சமயம் என்று இருக்கின்ற சமயம், அது ஒரு முக்கியமான சமயப்பிரிவாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. பாசுபதம், மாபிரதம், காபாலம், அடுத்தது பார்த்திங்கன்னா பாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம் போன்ற சமயங்கள் இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான சமயப்பிரிவுகள். ஏனென்று கேட்டால் அகப்புறச் சமயங்களாக வைத்தாலும் இவை சைவ சமய பிரிவுகளாக கொள்ளப்பட வேண்டும் என்பது ஆறுமுக நாவலர், பண்டிதமணி கணவதை பிள்ளை, பண்டிதர் போன்ற யாழ்ப்பாணத்து சைவ சித்தாந்த அறிஞர்களுக்கெல்லாம் இந்த சமயப்பகுப்பு முறையிலே மாதவ சுஞானி முனிவர் வகுத்த சமயப்பிறப்பிலே அகப்புறம் என்று கூறப்பட்ட சமயங்கள் அகச்சமயமாக வர வேண்டும் என்பது அவருடைய கோட்பாடு. இவருடைய சமயப்பிரிவிலே அகச்சமயங்களாக சொல்லப்பட்ட பாடாணவாதம், பேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கிராந்தவாதம், ஈஸ்வர அபிகாரவாதம், சிவாத்வித சைவம் போன்ற 6 சமயங்களும் முனிவர் அகச்சமயமாக சொல்லியிருந்தாலும் இந்த 6 சமயங்களும் சிவசமவாத போக்குடையவை. அதனால் அவை அகப்புறமாக வைக்கப்பட வேண்டும் என்றது எங்களுடைய யாழ்ப்பாணத்து அறிஞர்களுடைய கருத்து. ஆனால் முனிவருடைய கொள்கையிலிருந்தே நாங்கள் பார்க்கலாம். அப்போ அகப்புறச் சமயங்கள் வேதங்கள் சிவாகமங்கள் இரண்டையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளை இந்த பாசுபதம் போன்ற சமயங்கள் வேதம் சிவாகமங்கள் இரண்டையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளை சிறப்பு பிரமாண நூலாக வேறு பல ஆகமங்களை கொள்வார்கள். பாசுபதம் என்றால் அவர்களுக்கு பாசுபத ஆகமம் சிறப்பு பிரமாண நூலாக அவர்களுக்கு கொள்ளப்படும். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று கேட்டால் எங்களுக்கு பாமம் என்றால் அவர்களுக்கு தந்திரங்கள் சிறப்பு பிரமாணமாக சாக்த தந்திரங்கள் என்று இருக்கு. அதே போன்று ஒவ்வொரு சமயத்திற்கு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அகச்சமயம் என்று சொல்லப்படுகின்ற சமயங்களிலே வேதங்கள் சிவாகமங்கள் இரண்டையும் பிரமாணமாக கொள்கின்ற அதே வேளை வீடு பேறு பற்றிய கோட்பாட்டில் அவர்கள் மாறுபாடுடைய கருத்துடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பிரமாணம் வேதங்களும் சிவாகமங்கள் தான் முத்தி பற்றிய கருத்திலே வேறுபாடு இருக்கு. இது இல்லாமல் உடைய சங்கற்ப நிராகரணம் என்கின்ற நூலிலே உமாபதி சிவாச்சாரியாருடைய இறுதி நூல், அவர் சுத்த சைவம் என்கின்ற ஒரு சமயத்தை மறுக்கின்றார். சுத்த சைவத்தினுடைய கொள்கையில் பார்த்தீர்கள் என்று கேட்டால் ஒரே ஒரு சைவ சித்தாந்தத்துக்கும் அதற்கும் பல்வேறு வகையான ஒற்றுமை, அனைத்தும் ஒற்றுமை என்னங்க, ஒன்றே ஒன்று வேறுபாடு. முத்தி நிலையில் ஆன்மா தனித்திருப்பதில்லை, முத்தி நிலையில் ஆன்மா சிவத்தோடு இரண்டரை கலந்து விடும் அப்படின்றது சுத்த சைவத்தினுடைய கோட்பாடு. சைவ சித்தாந்தத்தில் முத்தி நிலையிலும் ஆன்மா தனித்திருக்கும் என்கின்ற கொள்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று சைவ பிரிவுகளாக பார்க்க போவது முத்தி நிலையிலும் ஆன்மா தனித்திருத்தான் இருக்கும். சைவ சித்தாந்த கொள்கையின்படி பதிபசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. அனாதி என்று கேட்டால் தோற்றம் முடிவு இல்லாதது. முத்தி பெற்ற உயிர்கள் கலந்திருந்தாலும் வேறு வேறுதான். எவ்வாறு தீயோடு சேர்ந்த இரும்பானது தீயினுடைய தன்மையை தன்னுடைய தன்மையாக பெற்றிருக்கும். தீ வேறு இரும்பு வேறு. முத்தியிலும் ஆன்மா சிவானந்தத்தில் திளைத்து அத்துவிதமாக, சைவ சித்தாந்தத்தின் கொள்கை அத்துவிதம்,
அத்வைதம் என்றால் முத்தி நிலையில் எவ்வாறு உயிர் சிவத்தோடு கலந்திருக்கும் என்றால் நாங்கள் அருமையாக சொல்லி இருக்கிறேன் போன வகுப்பிலும், எவ்வாறு உப்பானது நீரோடு இரண்டர கலக்கின்ற பொழுது உப்பினுடைய கட்டித்தன்மை கட்டுவிடும், ஆனால் சுவை மாறாது. முத்தியிலும் சிவன் இன்பத்தை கொடுப்பவனாக இருக்க உயிர் அந்த இன்பத்தை பெற்று அனுபவிக்கும். அங்கும் உயிர் வேறு சிவன் வேறு. நாங்கள் அதை சொல்றது ஞானம் ஞேயம் ஞாதிரு, அறிபவன் அறிவு அறியப்படுகின்ற பொருள் என்று பிரித்து வைத்திருக்கின்றோம். இது மூன்றும் இருக்கும் திரிபுடி, ஆனால் வேறு வேறாக பார்க்க முடியாது. முத்தியில சிவானந்தத்தை அழுந்தி அனுபவிக்கின்ற பொழுது ஆன்மா தன்னை வேறாக கண்டு கொள்ளாது, அவ்வளவுதான். ஆன்மா வேறு, இறைவன் வேறு, அறிவு வேறு. முத்தியிலும் உயிர் சிவத்துக்கு அடிமை என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. ஆனால் சுத்த சைவத்துக்கு அதல்ல. சுத்த சைவம் சொல்கின்ற பொழுது முத்தியில் ஆன்மா சிவத்தோடு இரண்டர கலந்து விடும் என்றால் முப்பொருள் உண்மை கட்டுவிடும். ஏன்? சிவத்தோடு ஆன்மா இரண்டர கலந்தால் ஆன்மா என்கின்ற பொருள் இல்லாமல் போய்விடும். எல்லா ஆன்மாக்களும் முத்தி பெறுகின்ற பொழுது சிவத்தோடு இரண்டர கலந்தால் முப்பொருள் உண்மைதான் சைவ சித்தாந்த கொள்கை. பதி பசு பாசம் எனப்பெயர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்றால் தோற்ற முடிவில்லாத பொருள் மூன்று பொருள், ஒரு பொருள் அழிந்து விடும், கெட்டு உயிர் கெட்டு சிவமாக மாறிக்கண்டா உயிர் பொருள் இல்லை, முப்பொருள் இல்லாமல் போய் இரண்டு பொருள் தான் பேசுவோம். அப்போ அதால் நாங்களுக்கு அதல்ல. நாங்கள் இன்று பார்க்க போகின்ற சமய பிரிவுகள் அகப்புற சமயங்களும் அகச்சமயமும் பார்க்க போகின்றோம். இந்த அகப்புற சமயம் அகச்சமயத்துள் அடங்காத இன்னும் சைவத்திலே சொல்லப்பட வேண்டிய மிகவும் பிரதானமான இரண்டு சமயங்கள் இருக்கின்றது. ஒரு சமயத்திற்கு வீர சைவம் அப்படி என்று பேர். வீரசைவம் அப்படி என்று சொல்வது நம்முடைய பெரிய புராணத்தில் வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார் என்று கூறுவார் தானே. அத்தகைய வீரசைவர்கள் லிங்காயுதர்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஈழத்திலே கிழக்கிழங்கையிலே தம்பட்டை போன்ற கிராமங்களில் அதிகமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள் வீரசைவம். இப்போ பார்த்தீங்கள் என்று கேட்டால் வீரசைவம் என்பது ஒரு பெரிய சமயமாக இருக்குது. அதை நாங்கள் தனித்து ஒரு நாளைக்கு நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் வீரசைவம் அதே ஒன்று அது வீரசைவம் கன்னடத்திலே தோற்றம் பெற்றது அப்படி என்றால் பசவேஸ்வரர். இன்றைக்கும் கன்னடாவதத்திலே பார்த்தீங்கள் என்று கேட்டால் அந்த அரச நிர்வாகத்தை தீர்மானிக்கிறது வீரசைவ ஆதீனம் வடங்கள் தான். அப்படி ஒரு முக்கியமான சமய பிரிவு. அடுத்தது காஷ்மீரத்தில் தோற்றம் பெற்ற காஷ்மீர சைவம் பிரக்தியா விஞ்ஞானம் என்று சொல்ல அது இருக்கு, ரெண்டு பிரிவு. அதை நாங்கள் பார்க்க போவதில்லை. இன்று நாங்கள் பார்க்க போகின்ற சமயம் அகப்புற சமயத்திலே முதலாவதாக நாங்கள் பாசுபதம் என்கின்ற சமயம் இருக்கின்றது. பாசுபதம் என்றால் பசுபதியை முழு முதல் பொருளாக கொண்ட சைவ சமயத்திற்கு பெயர் பாசுபதம். இவர்களுக்கு பாசுபத ஆகமம் தான் இவர்களுடைய பிரமாண நூலாக ஆதார இலக்கிய நூலாக இருக்கின்றது. இந்த பாசுபத மதத்தை அந்த பாசுபத ஆகமத்தை தோற்றுவித்தவர் சொல்கின்றார் மாதவ சிவஞான முனிவர் அவருடையதிலே பாடிய உரையிலே கூறுகின்ற பொழுது வித்யா தத்துவங்களிலே மாயை என்கின்ற தத்துவ போனத்திலே இருக்கின்ற உருத்திர மூர்த்தி தான். உருத்திரர் என்று கேட்டால் பக்குவம் உள்ள ஆன்மாக்கள். சிவன் வேறு உருத்திரர் வேறு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ மாயை என்கின்ற தத்துவ போனத்திற்கு அதிபதியாக இருக்கிற உருத்திரன் என்கின்ற ஆன்மாவினால் தோற்றுவிக்கப்பட்டது தான் பாசுபத ஆகமம். அந்த பாசுபத ஆகமத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பாசுபதர்கள் அப்படி என்று சொல்கிறது. பசுபதி எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய ஆய்வுகளில் முகஞ்சதாரோ கரப்பா போன்ற ஆய்வுகள் எங்களுடைய நகரங்களிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் சிந்துவடியிலே பசுபதி போன்ற சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு யோகியினுடைய அருகிலே பல விலங்குகள் சூழ்ந்திருப்பது போன்று கண்டுபிடித்திருக்கின்றன. அப்போ அது பசுபதி வழிபாடு. நம்முடைய திருநாவுக்கரசருடைய பதிகத்தில் பல இடங்கள் அப்பருடைய எல்லாருடைய பதிகத்திலையும் வந்து ஞான சம்பந்தருடைய பசுபதி அப்படி என்ற பசு என்றால் உயிர், பதி என்றால் தலைவன், உயிர்களுக்கு தலைவன் அப்படி என்று சொல்கின்ற அளவில் வழிபாடு. அப்போ சைவத்தை போன்றுதான் அவர்கள் என்னென்று கேட்டால் கிட்டத்தட்ட அவர்களை சொல்வது சங்கிராந்தவாதம் மாதிரி அவர்களுடைய கோட்பாடும் சிவசங்கிராந்தம் மாதிரி. அதாவது வீடு பேறு அந்த ஞான நிலையை அடைந்த உயிர்களிடம் சிவபெருமான் தன்னுடைய ஐந்தொழில்களை ஒப்புவித்து விட்டு அவர் தனித்திருந்து விடுவார் அப்படி என்று சொல்றார். அப்போ இந்த முத்தி பெற்று பக்குவம் பெற்ற உயிர்களிடத்திலே சிவபெருமான் தன்னுடைய
5 தொழில்கள் பஞ்சகிருத்தியத்தை கொடுத்தால் அவர்கள் பஞ்சகிருத்தியத்தை அவர்கள் உயிர்கள் செய்ய இவர் பார்த்திருப்பார் அப்படி என்றால் ஒரு இடர்பாடு சைவத்தில் அநேக ஈஸ்வரவாதம் அப்படின்ற தலைவன் ஒருவர் தான் எங்களுக்கு ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்ற. ஆனால் எல்லா உயிர்களும் பஞ்சகிருத்தியம் செய்ய வழிகிட்டால் பல தலைவர்கள் வந்து விடுவார்கள். அதனால் சைவம் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ அது பாசுபதம் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கின்றது. அதனை ஒரு விரிவாக பார்க்க வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்று கேட்டால் மாவிரதம். நம்ம எங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருவோம். மாவிரதம் அப்படி என்று கேட்டால் மகாவிரதத்தை மேற்கொள்பவர்கள் மாவிரதம். எனக்கு தக்கனுடைய வரலாறுலே பிரம்மனுடைய தலை கொய்யப்பட்ட தக்க பிரஜாபதி என்று ஒருவர் இருந்திருக்கிறார். எச்சன் என்று சொல்கிறது தான் எச்சனதம் தக்கனதம் தலையறுத்தார் அப்படி என்ற. அன்று கூட ஒரு அம்மா கேட்டிருந்தால் எச்சன் என்று சொன்னால் அந்த வேள்விக்கு அதிபதி எச்சனா, அந்த வேள்விக்கு அதிபதி. அவரும் பெருமான் அழைக்காத வேள்விக்கு தலைமை தாங்கினபடியால் அவருடைய தலையையும் கொண்டார். இது பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளிய உதித்தவானவர் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமுன் புரிதரும் அடுகனை போற்றி செய்வாம் என்று கந்தபுராணம் கூறுகின்றது தானே. அப்பொழுது அவருடைய கரத்திலே ஒட்டப்பட்டிருந்த சரி தக்கனுடைய அதாவது பிரம்மனுடைய காபாலத்தை கீழ்கின்ற பொழுது அந்த காபாலம் சிவனுடைய கரத்திலே ஒட்டி விட்டதாம். அப்போ அது எங்களுக்கு தெரியும். அந்த பிரம்ம கபாலத்தில் தான் பெருமான் பிச்சை ஏற்று உழன்றார். உயிர்கள் செய்கின்ற வினையை பிச்சையாக ஏற்றார். அப்போ அதன் போது அந்த பிரம்மன் பார்த்தீர்கள் என்று கேட்டால் பிரம்மனுடைய தலையை கொய்தபடியால் சிவனுக்கு பிரம்மஹத்தி ஏற்பட்டதாம். அந்த பிரம்மஹத்தியை நீக்குவதற்காக அவர் விரதம் மேற்கொண்டார். மாவிரதம் என்கின்ற விரதம், பெரிய விரதம். சுடலையிலே அத்திமரத்துக்கு கீழே இருந்து சரி நோன்பு நோட்டு சுடலை சாம்பு அணிந்து அப்போ அந்த விரதத்திலே பல இதுகள் இருக்கும் கோட்பாடுகள். அப்போ அதுகளை செய்தபடியால் அது மக்களுடைய அன்றாட வாழ்வுக்கு ஒவ்வாத பல விடயங்கள் காணப்பட்டபடியால் அந்த சமயங்களையும் சைவம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை சொல்றது என்று கேட்டால் மாவிரதம் அப்படி என்று சொல்வார்கள். இந்த மாவிரத சைவத்தை உற்பத்தி சிவசாமவாதிகள் என்று சொல்றது. சைவத்தை போன்றுதான் முத்தி நிலையிலே இந்த ஆன்மாக்களிடத்திலே சிவனுடைய எண்குணங்களும் உற்பத்தியாகும் அப்படி என்றாங்க. நான் பாருங்கள், சிவசமவாதத்தில் இருக்கின்ற ஒரு குறைபாடு என்னென்று கேட்டால் சிவனுக்குரிய 8 குணங்களும் கூர்வம் தானே. தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், முற்றுமுணர்தல், முடிவில் ஆற்றலுடைமை, வரம்பிலின்ப உடைமை, பேரருள் உடைமை என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த 8 குணங்களும் உற்பத்தி செய்யப்பட்டவுடன் அவர்களும் பெருமான் செய்கின்ற பஞ்சகிருத்தியத்தை செய்வதற்கு தலைப்படிவார். இப்போ பிரச்சனையே அப்படித்தான் வேறு தலைவர்களுக்கிடையே. தலைவனுடைய தொழிலை தொண்டர்கள் செய்ய வழிகட்டால் சாதாரணமான உலகத்திலேயே பிரச்சனை என்று கேட்டால் பரமனுடைய உலகத்தில் அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அப்போ மாவிரதம் பயின்று அதன் மூலம் பெருமானுடைய குணங்கள் அவர்களுக்கு உற்பத்தியாகும் என்றார்கள். அப்போ அதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது பார்த்தீங்கள் என்று கேட்டால் இந்த வித்தை என்கின்ற தத்துவ புனத்தில் எங்களுடைய ஆன்ம தத்துவத்திலே இருக்கின்ற வித்யா தத்துவத்திலே இருக்கின்ற ஒரு உருத்திரன்தான் இவர்களுக்குரிய மாவிரதருக்குரிய கோட்பாடுகளை அந்த ஆகமங்களை செய்தார் அப்படி என்று மாதவ சிவஞான முனிவர் கூறுகின்றார். அடுத்தது பார்த்தீங்கள் என்று கேட்டால் காபாலிகம் என்கின்ற சமயம் இருக்கின்றது. கபாலம் இப்போ ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தது பிரம்ம கபாலம். அப்போ பிரம்ம கபாலத்திலே பிச்சை ஏற்று உண்டு சொல்லுவார். மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரமன் தான் உட்டிட்ட பண்பின் உருத்திர கல்கணத்திற்கு அட்டிட்டம் காணாதோ போதியோ பூம்பாவை. அப்போ கபாலி என்றானே கபாலம். பிரம்ம கபாலத்தில் அவர் பிச்சை ஏற்றிருக்கின்றார். அப்போ பிரம்மகபாலம் நிரம்பவில்லை, அதுதான் முக்கியம். பிரம்ம கபாலத்தில் அவர் பிச்சை ஏற்றால் சாபம் என்னென்று கேட்டால் எப்பொழுது கபாலம் நிரம்புமோ அப்பொழுது அந்த கையிலிருந்து அந்த கபாலம் விடுபடும். மாவிரதத்திலும் இருக்கின்றது. அப்போ அந்த கபாலம் எப்போ இதை என்று கேட்டால் திருமால் என்ன சொன்னார் என்று கேட்டால் நான் அந்த கபாலத்தை நிறைப்பேன் என்று அவருடைய சக்கரத்தாலே தன்னுடைய நெற்றியிலே உள்ள ஒரு நாளத்தை திறந்து அதில் இந்த குருதியை அந்த கபாலத்திலே ஊற்றினாராம். அந்த கபால அரைவாசு கூட நிரம்பவில்லை. இவருடைய உடலில் இருந்த குருதியெல்லாம் நினங்களெல்லாம் தீர்ந்து இவர் மயங்கி விழுந்துட்டாராம். இப்போ இப்பொழுது கபாலம் நிறைந்தது என்று கேட்டால் அம்மா அன்னபூரணியாக இருந்து
தெரியுமா? காசி விசாலாட்சி அன்னபூரணி அந்த கபாலத்திலே பிச்சையிட்ட பொழுது அந்த கபாலம் நிறைந்தது, அவருடைய மாவிரதம் பூர்த்தியானது. அப்போ கபாலி அப்படி என்கின்ற மதம் எங்களுக்கு நிறையவே பயிலப்பட்டிருக்கின்றது. ஈழத்திலே திருக்கேதீஸ்வரத்திலே பல அடியார்கள் இருந்திருக்கின்றார்கள், மடங்கள் இருந்திருக்கின்றது. திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்திலே கூறுகின்ற பொழுது கபாலி அடியவர்பால் கடைக்களிற்றை செலுத்தினர்வார் அப்படின்னு சொல்ல கபாலம். அப்போ இன்றைக்கும் காசி போன்ற சேத்திரத்திலே கபாலத்திலே பிச்சையற்று உண்கின்ற அகோரிகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் இறந்த அந்தணர்களுடைய, அந்தணனும் பிரம்மனும் ஒரே இது அம்சம். அப்போ அந்தணர்கள் இறந்தால் அவர்களுடைய மண்டையோட்டிலே என்ன செய்வார்கள் என்று கேட்டால் பிச்சையற்று உண்பவர்களாக இருப்பார்கள். கபாலி கபாலம். கபால மதத்தோடு காபாலிகத்தோடு காளாமுகம் என்கின்ற மதமும் இணைத்து இருக்கின்றது. காளாமுகம் என்று கேட்டால் காழ்தல், அப்படி என்று கேட்டால் இறந்த சுடலை சாம்பலை பார்த்தீர்கள் என்று கேட்டால் அதிலே நன்கு எரிந்த பகுதி வெண்ணிறமாகவும் எரியாத பகுதி கருப்பாகவும் கால் இதாகவும் இருக்கும். அப்போ அந்த சாம்பலை பூசுபவர்கள் உடலெங்கும் சுடலை இப்படி பூசி அப்படி தானே முதலாவது பாடலிலே சொல்கிறார். தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள். அப்போ அப்படி சுடலையை பொடியை பூசி அதை அலைபவர்கள். அப்போ இவர்கள் காபாலிக மதத்திலே இவர்களுக்கும் பார்த்தீர்கள் என்று கேட்டால் இவர்களும் சைவத்துக்கு ஒத்து வராத பல கொள்கைகள் கோட்பாடுகளை அப்போ சுடலையிலே இருப்பது. மாணிக்கவாசகர் சொல்கிறார் தானே, கோயில் சுடுகாடு கொள்புலி தோல் ஆடையன தாயுமில்லி தந்தையிலி தந்தனியின் காணாடி. அப்போ சுடலையிலே இருந்து கொண்டு கட்குடம் ஸ்தாபித்தல், மொந்தையில் கல்லை எடுத்து குடைக்கிறது, மாமிசம் புசித்தல், ஒழுக்கச்சீர்களான பல விடயங்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்று கேட்டால் தத்துவார்த்தத்திலே அவர்கள் மக்களோடு கொஞ்சம் விலகி இருக்க தலைப்பட்டார்கள். அவ்வாறு விலகி இருக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு ஒவ்வாத பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் தங்களை மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஏந்த மாட்டார்கள். முனிவர் கூறுகின்ற பொழுது இவர்கள் எப்பொழுதுமே கையிலே ஒரு பச்சை கொடியை வைத்திருப்பார்களாம். காபாலிகம் என்கின்ற சமயத்தவர்கள் எப்பொழுதும் கையிலே பச்சை கொடி ஒன்றை வைத்திருப்பார்கள். இது ஆன்ம தத்துவத்திலே கால தத்துவத்திலே இருக்கின்ற ஒரு உருத்திர தேவனால்தான் இந்த காபாலிகம் என்கின்ற சமயமானது தோற்றுவிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. பல எங்களுடைய திருக்கேதீச்சரோட பதிகம், சுந்தரர் பாடிய பதிகம் இது. முதலாவது நத்தார் படை ஞானன் பசு செத்தார் எலும் பணிவான் திருக்கேதீச்சரத்தானே அப்படி என்று சொல்றார். இது மாபிரதம் காபாலிகத்தினுடைய இது. அப்போ இவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னீங்கள் என்று கேட்டால் இது ஆவேச சிவசமவாதம் அப்படி என்று சொல்வார்கள் காபாலிகத்தை. இவர்களுக்கும் இறைவனுடைய எண் குணங்கள் ஆவேச பக்கமாக வரும். பேய் பிடித்தவனுக்கு பேய் எவ்வாறு ஆவேசித்து நிற்கின்றதோ சிவோகம் பாவனையிலே இவர்களுக்கும் ஆவேசம். அப்போ சங்கிராந்த சிவசமவாதம், உற்பத்தி சிவசமவாதம், ஆவேச சிவசமவாதம் மாதிரித்தான் இந்த முதல் 3 சமயங்களும் பாசுபதம், மாபிரதம், காபாலம் அப்படி என்கின்ற சமயம். காபாலிக சமயம் பற்றி நிறைய இருக்கின்றது. எங்களுடைய திருமுறைகளில் கூட பஞ்சமயானங்கள் பற்றி சொல்லப்படுகிற திருக்கடவுர், காசி, காஞ்சி, இப்போ இதுகளெல்லாம் பஞ்சமயானங்கள் இருக்கின்றது. அப்போ அந்த மயானங்கள் காரைக்காலம் பெருமான் திருமுறைகள் எடுத்துக்கொண்டு கேட்டால் சுடுகாட்டில் நடனமாடுறது தான் அவருக்கு தொழில். அவர் சுடுகாட்டில் நடனம் ஆடுகின்ற பொழுது நரிகள் எல்லாம் பயந்தோடுமா. அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருமுறையில் பாடியிருக்கின்றார். நடனம் பயிலுமிடம் எங்களுக்கு ஏன்னா வாழ்க்கையினுடைய எல்லாம் சமரசம் உலாவுமிடம் என்ன. அப்போ அதற்காக அப்படி வைத்திருக்கின்றார்கள் நிறைய இது. அது காபாலம். அடுத்தது பார்த்து நீங்கள் என்று கேட்டால் முக்கியமான இதாக பார்க்கின்றது நாங்கள் வாம மதம் இருக்கின்றது. வாமம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற கோட்பாடு சக்தியை முழு முதல் பொருளாக கொண்டு வழிபாடு செய்கின்ற மதம் வாமதந்திரம் அப்படி என்று சொல்வார்கள். அவர்களை மகா தந்திர, அதை நிர்வாண தந்திரங்கள் அப்படி என்று கூட சொல்கிறார்கள். வாம ஆகமங்கள் பல ஆகமங்கள் இருக்கின்ற வாமாச்சார முறைப்படி அவர்கள் வழிபாடு யந்திர தந்திர மந்திர வழிபாடு செய்பவர்களாக சக்தியை வணங்குவவர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் அவர்களுடைய வழிபாட்டு முறையும் பல வழிபாடுகள் காலத்துக்கு ஒவ்வாத வகையாக இருந்தது. ஆனால் சொல்லப்படுகின்றது
பிற்காலத்திலே வாம மதம் சைவ சித்தாந்தத்தோடு தொடர்புடையதாக ஒரு வாம மதம் இருக்கின்றது. அதனுடைய சிவதத்துவத்திலே சக்தி தத்துவத்திலே இருக்கின்ற சித்தபுருஷரால் தோற்றுவிக்கப்பட்ட கோட்பாடு வாமாச்சாரம் என்றும், அந்த வாமாச்சார கோட்பாடு சைவத்துக்கு உடன்பாடுடையதாக இருக்கின்றது அப்படி என்று. அப்போ ரெண்டு வகையாக நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். இவர்களும் வாம மதத்தினரும் அவர்கள் பார்த்தீர்கள் என்று கேட்டால் அவர்களுக்கும் இந்த கட்குடம் ஸ்தாபித்தல், மாமிசம் புசித்தல், அதே போன்று பெண்களோடு தொடர்பு, இதுகளெல்லாம் இருக்கின்றது. அப்போ அதுகளெல்லாம் ஒவ்வாத வழிபாடாக இருக்கின்றபடியால்தான் இந்த மதங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்று முனிவருடைய கருத்து. ஆனால் சிவஞான முனிவரை பின்பற்றுபவர்கள் அதை சொல்கின்றார்கள் ஒவ்வாத கருத்து என்று. ஆனால் யாழ்ப்பாணத்து ட்ரெடிஷனில் சொல்கின்ற பொழுது நாவலர் எல்லாம் இந்த காபாலிகம், காளாமுகம் போன்ற சமயங்கள், வைரவம் போன்ற சமயங்கள் எல்லாம் நாயன்மார்களுடைய வரலாறுல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாறுல பைரவ வேடத்திலே வந்த வடக்கிலிருந்து வந்தவர் என்று சொல்கிறார். வடக்கில் தான் இன்றைக்கு இந்த வழிபாடுகள்லாம் அதிகமாக இருக்குது. வடக்கு இதில் அப்போ இந்தியாவுடைய வடபகுதியிலே இருந்து வந்திருக்கின்ற என்று சொல்கிறார். பிள்ளைக்கறி சமைத்து தர சொல்லி கேட்குறார். மாமிசம் பூசிப்பர் என்று சொல்கிறார். அதுவும் எப்படி மாமிசம் என்று கேட்டால் ஒரு குலத்தில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை தான் பிறந்திருக்கணும். அந்த ஒரு பிள்ளையை ஒப்பற்ற பிள்ளையை என்ன செய்யணும், தாய் மகிழ்ந்திருக்க தந்தையை அறிந்து இருவருமாக உணவு சமைத்து தரணும் என்று கேட்குறார். யாரால் முடியுமா? செய்து கொடுக்குறாங்க. சிவனடியார்கள் அதுதான் செய்யத்தகாதவற்றை எல்லாம் செய்வார்கள். ஆனால் அருள் நிலையில் அவர்கள் செய்வதெல்லாம் சரி. உலகியலில் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தவறாக இருக்கு. அவ்வாறு செய்தாலும் விடல் அந்தாள் என்ன செய்கிறாரு, பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்தாலும் தலைக்கறி கேட்குறார். தலைக்கறி கேட்டால் போதாது, என்ன சொல்கிறாரு, தலைக்கறி மட்டும் போதா நீயும் வந்திருந்து உடன் உண்ணவணும் மட்டும் கேட்குறார். அதுதான் பிரச்சனை. அப்போ அப்படி நிறைய பார்க்கலாம். நாங்கள் அவளுடைய பஞ்ச வடிவுக்காக அவளுடைய திருமுடியை வெட்டி கொடுத்த வரலாறு, நிறைய வரலாறுகள் இருக்குது நாயன்மார். அப்போ நாயன்மார்கள் பல பேர் இந்த வழிபாடுகளோடு தொடர்புடையதாக இருப்பதால், ஆலயங்களும் இந்த வழிபாட்டோடு தொடர்புடையதாக இருக்கின்றபடியால் நாங்கள் இதை அகச்சமயமாக கொள்ள வேண்டும் அப்படின்றது கருத்து. வாமத்துக்கு அடுத்தது பார்க்கலாம். நாங்கள் வைரவம் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. வைரவ மூர்த்தியை முழுமுதல் பொருளாக கொண்ட சமயத்துக்கு வைரவம் அப்படி என்று சொல்றது. சைவத்திலே சிவனுடைய மூர்த்தங்களிலே 64 மூர்த்தங்கள் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதில் 25 மூர்த்தங்கள் அது சிறப்பு. அதில் பைரவ மூர்த்தம் முக்கியமான மூர்த்தமாக கொள்ளப்படுகின்றது. சங்கார கடவுள் இந்த உலகத்தை யார் சங்கரிக்கின்றாரோ, மகா சங்கார காரணனாய் உள்ள முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது சிவஞான பூதம். அந்த சங்கார கடவுளை முழுமுதற் கடவுளாக வைரவ மூர்த்தமாக கொண்ட கோட்பாட்டுக்கு பெயர் என்னென்று கேட்டிங்கன்னா வைரவம் அப்படி என்று சொல்கின்றார்கள். இந்த வைரவ வழிபாடு பார்த்தீர்கள் என்று கேட்டால் குறிப்பாக வைரவர்களுக்கு பல தோத்திரங்கள் சொல்லி நாம வழிபாடு செய்கின்ற மரபு இருக்கின்றது. குறிப்பாக அட்ட வைரவர் வழிபாடு அப்படி என்று சொல்லி முக்கியமாக 8 வைரவரை, இந்த பூமியினை 8 கஜங்கள் தாங்குகின்றது. அந்த 8 திசைக்கும் உரிய வைரவராக அசிதாந்த வைரவர், துரு வைரவர், சண்ட வைரவர், குரோதன வைரவர், உன்மத்த வைரவர், கபால வைரவர், பீக்ஷண வைரவர், சங்கார வைரவர் என்று 8 வைரவ மூர்த்தங்களை வழிபாடு செய்கின்ற மரபு எங்களுக்கு வாழ்க்கையிலே அன்றாடம் நவக்கிரகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இந்த வைரவரை வழிபடலாம் என்று கூறப்படுகின்றது. அசிதாங்க வைரவர் பார்த்தீர்கள் என்று கேட்டால் குரு ஆசி வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த அசிதாங்க வைரவரை வழிபாடு செய்கின்றார்கள். இவருடைய வாகனமாக அன்னப்பிறவி காணப்படுகின்றது. இந்த அசிதாங்க வைரவருக்கு சப்தகன்னிகளில் பிரக்னி என்கின்ற கன்னிகை அவருடைய துணையாக, அசிதாங்க வைரவருடைய துணையாக சொல்லப்படுகின்றது. அப்போ அவர் உங்களுடைய குரு தோஷத்துக்கு, குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்களே, அப்போ குருவினுடைய அருட்கடாட்சம் வேணும் என்று கேட்டால் அந்த வைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சொல்ல வேண்டியதில்லை. யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள் ஒவ்வொரு தெருவிலும் வைரவர் இருக்க
ஞான வைரவர் எல்லா இடங்களிலும் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஒல்லாந்தர் காலத்திலே என்ன செய்யப்பட்டது? வழிபாடுகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்ட பொழுது மக்கள் தங்களுடைய வீடுகளிலே திருசூலத்தை நட்டு வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அப்போ அதால தான் ஒவ்வொரு இடத்திலும் வைரவர் வழிபாடு சிறப்பாக, காவல் தெய்வ வழிபாடு. ஈழத்தினுடைய கிழக்கிழங்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அம்மனுக்கு செய்கின்ற சடங்கு இருக்கு. யாழ்ப்பாணத்தில் குறைவு, அங்கே கிழக்கில் அம்மனுக்கு செய்கின்ற கன்னிகைகள் இருந்து அம்மனுக்கு இருக்கிற என்று சொல்வார்கள். அந்த அம்மன் சடங்கிலே இரவு சாம வேளையிலே வைரவருக்கு மடை வைத்து ஒவ்வொரு வீடுலையும், முக்கியமான வீடுகளில் போனீங்கன்னா வைரவர் பந்தல் இருக்கு வீடுகளில் கொட்டி. அப்போ அன்று இரவு என்ன செய்வார்கள்? உரட்டி வைத்து வழிபாடு செய்கின்றவர். அதுவும் குறிப்பாக கஞ்சா ரொட்டி என்று சொல்லி வைப்பார்கள். அந்த உரட்டி வழிபாடு. இங்கே நாங்கள் வைரவருக்கு வடை மாலை சாத்துதல், அங்கே உரட்டி ஒரு பிரதேசத்துக்கு வேறுபாடு. அப்போ அந்த அசிதாங்க வைரவர் அது குருவினுடைய இதற்காக செய்கின்றது. நாங்கள் பிறகு பார்ப்போம். அடுத்தது குருவினுடைய இதன் பிறகு பார்த்தோம் என்று கேட்டீங்கள் என்று கேட்டால் எங்களுக்கு இருக்கின்றது சுக்கிரனுடைய தோஷ நிவர்த்திக்காக நாங்கள் ருரு வைரவரை வழிபாடு செய்கின்றோம். அசிதாங்க வைரவருக்கு பிறகு ருரு வைரவர் அப்படி என்று சொல்லப்படுவது சுக்கிர தோஷ நிவர்த்திக்காக வழிபாடு செய்யப்படுகின்றது. அப்போ இவருக்குரிய சக்தியாக மாகேஸ்வரி என்கின்ற சக்தி காணப்படுகின்றார். அவர் நந்தியினை வாகனமாக கொண்டவர் அப்படி என்று சொல்றது. 8 வைரவர்களுக்கும் 8 இடங்கள் சிறப்பாக போற்றப்படுகின்றது. 8 இடங்கள்ல அவர்களுக்கு தலங்கள் இருக்கின்றது. காசியில் 8 வைரவர்களுக்கும் 8 இடங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் காசி தலத்திற்கு போனால் காசியினுடைய காவல் தெய்வமாக இருப்பது கால வைரவர், கால சங்கார வைரவராக இருக்கின்றார். காசியினுடைய வழிபாட்டினுடைய முடிவிலே கால வைரவரை வணங்கி நீங்கள் ஆசி பெற்றால்தான் பலன், இல்லாவிட்டால் இல்லை. காசியில் சொல்வார்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசி சென்று இருக்கின்ற பொழுது ஒரு இடத்த மயங்கி விழுந்தாராம். அப்போ காசி தலத்தில் கால வைரவர் அவருக்கு காசியில் இருக்கின்ற முக்கியமான இடங்களை எல்லாம் சுற்றி காட்டியதாக வரலாறு சொல்கின்றது. காசி அதனுடைய காசி விஸ்வநாதருடைய சிவலிங்கத்திலிருந்து ஒவ்வொரு தலங்களிலும் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு தலங்களுக்கும் வருவதாக சொல்லப்படுகின்றது. எங்களுடைய காசி புண்ணிய சேத்திரம் அதிலே எங்களுடைய ஆதிசங்கரருக்கும் அருள் செய்திருக்கிறார் கபால். அப்போ நாயோடு வந்து சிவபெருமான் அவர் ஆதி சங்கரர் வருகின்ற பொழுது வழிபட கூறுகின்ற பொழுது யாருக்கு வழிபட கூறுகின்றார் என்று கேட்கிறார். பிரம்மத்துக்கா அல்ல வந்த வேடனுக்காண்டு? அவர் எல்லாம் பிரம்மமாக கண்டவர் தானே. அப்போ அவருக்கு அதில் ஞானம் வந்ததாக சொல்லுவார்கள். அடுத்தது பார்த்தீர்கள் என்று கேட்டால் அட்ட வைரவரிலே முண்ட வைரவர் அப்படி என்று சொல்வது. அதில் முண்டல சண்ட வைரவர் அப்படி என்று சொல்வார்கள். இந்த சண்ட வைரவர் பார்த்தீர்கள் என்று கேட்டால் புதற்கிரகனுடைய தோஷ நிவர்த்திக்காக சண்ட வைரவர் வழிபாடு செய்யப்படுகின்றது. மயிலை வாகனமாக கொண்டவர். இவருக்குரிய சக்தியாக கௌமாரி என்கின்ற சக்தி காணப்படுகின்றார். அடுத்தது பார்த்தீங்கள் என்று கேட்டால் உன்மத்த வைரவர் பார்க்கலாம். உன்மத்த வைரவர் அவர் கருடனை வாகனமாக கொண்டவர். சனியினுடைய தோஷ நிவர்த்திக்காக அவரை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இவருக்குரிய சக்தியாக வைஷ்ணவி காணப்படுகின்றார். அடுத்தது கபால வைரவர் பார்த்தீங்கள் என்று கேட்டால் யானையினை வாகனமாக கொண்டிருக்கின்றார். இவருடைய சக்தியாக இந்திராணி காணப்படுகின்றார். சந்திர தோஷ நிவர்த்திக்காக இந்த வைரவரை வழிபாடு செய்கின்றார்கள். பீக்ஷண வைரவர் இது பார்த்தீங்கள் என்று கேட்டால் குதிரையை வாகனமாக கொண்டவர். கேது தோஷ நிவர்த்திக்காக இவரை வழிபாடு செய்கின்றனர். இவருடைய சக்தியாக சாமுண்டி தேவி, சப்தகன்னிகளில் சாமுண்டி தேவி காணப்படுகின்றார். அதே போன்று குரோதன வைரவர் பார்த்தீர்கள் என்று கேட்டால் இவர் குரோதன வைரவர் மயிலை வாகனமாக கொண்டவர் என்றும் புதக்கிரக தோஷ நிவர்த்திக்காக வழிபாடு செய்யப்படுவர் அப்படி என்றும் சொல்லப்படுகின்றார். அடுத்தது சம்கார வைரவர் முக்கியமாக வழிபாடு. இவர் சிங்கத்தினை வாகனமாக கொண்டவர் என்றும் ராகு தோஷ நிவர்த்திக்காக இவரை வழிபட வேண்டும் என்றும் சப்தகன்னிகளில் சண்டிகை இவருக்குரிய பத்தினியாக கூறப்படுகிறார். இப்போ இந்த 8 வைரவர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய காவல் தெய்வ வழிபாடு இந்த வைரவர் மூத்தம்தான். பொதுவாக எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எல்லாம் நாய வைரவர் என்று தான் கூப்பிடுறது. என்று கேட்டால் காவல் தெய்வம் வைரவர் எங்களுக்கு தெரியும். ஆலயங்களுக்கு சென்றால் ஆலயத்திலும் காவல் தெய்வம் வைரவர் தான். ஆலய அர்ச்சகர் ஆகம முறை சார்ந்த வழிபாடும் ஒன்று, ஆகம முறை சாராத வழிபாடும் ஒன்று. ஆகம முறை சார்ந்த வழிபாடிலே பூசை நிறைந்தவுடன் அர்ச்சகர் கோயிலினுடைய திறப்புக்களை எல்லாம்
பைரவ சன்னிதானத்தில் ஒப்படைத்து செல்ல வேண்டும் அப்படின்றது. பார்த்தீங்கன்னா நிர்வாண கோலத்திலே சிறப்பாக இருக்கின்ற பெருமானுடைய மூர்த்தங்களிலே பிச்சாடன மூர்த்தம் மிகவும் அழகான மூர்த்தம். பைரவன் மூர்த்தத்தை போல பிச்சாடன வடிவமாக போய்த்தான் தாருகாவனத்து ரிஷி பத்தினிமாருடைய கற்பையெல்லாம் அவர் இழக்கச் செய்ததாக சொல்லப்படுகின்றது. இப்படி 8 இடங்களிலே வழிபாடு பைரவர். யாழ்ப்பாணத்தில் சொன்ன மாதிரி ஞான பைரவர் வழிபாடு அப்படின்றது முக்கியமான வழிபாடாக இருக்கின்றது. எங்களுடைய திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தலம் என்கின்ற தலத்திலே சீர்காழியில் பார்த்தீர்கள் என்று கேட்டால் அங்கே 3 வடிவங்களும் இருக்கின்றது. போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம். வேக வடிவம் என்பதில் சட்டநாதராக பைரவர் மூர்த்தி இருக்கின்றார். பெண்கள் செல்வதில்லை அங்கு, அதான் முக்கியமானது. அங்கே பார்த்தீர்கள் என்றால் புனுகு எல்லாம் வைத்து வழிபாடு செய்வார்கள். புனுகு வடை அதுகளெல்லாம் இருக்கிறது. அப்போ எங்களுடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் 24 குருமகா சன்னிதானம் ஒரு பாடல் பாடி இருக்கின்றார். சாயாத தூல சண்டா இதனை சட்டையப்பா அப்படி என்று கேட்டால் அவர் அந்த பைரவர் மூர்த்தம் சொல்கின்ற பொழுது நரசிம்மத்தினுடைய தோலை சரபமாக வந்து உரித்து போர்த்தார். சட்டைநாதர் இருக்கு யாழ்ப்பாணத்தில் கோயில், சிவன் கோயில் சட்டநாதர் கோயில் என்று கேட்டால் அந்த சட்டையை தோலாக உரித்து போர்த்தவர் நரசிம்மத்தினுடைய பச்சை சட்டை என்று சொல்வது. அப்போ பைரவ வழிபாடு சிறப்பாக எங்களுடைய எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கள் என்று கேட்டால் நாங்கள் ஐக்கியவாத சைவம் என்று ஒரு பிரிவு இருக்கின்றது. ஐக்கியவாதம் அப்படி என்று சொன்னால் என்னென்று கேட்டால், அதாவது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற ஆணவ மல உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் ஐக்கியவாத சைவம். சில பேர் ஆய்வாளர்கள் ஐக்கியவாத சைவம் என்று கூறுகின்ற பொழுது இதை வீர சைவத்தோட தொடர்படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவர் ஒன்றுமே இல்லை, வீடு பேறு பெற்ற நிலையில் ஆன்மா நீரோடு ஐக்கியமாவது போல, பால் நீரும் ஒன்று கலப்பது போல, பாலும் நீரும் ஒன்று கலப்பது போல முத்தியிலே ஆன்மாவும் சிவனும் ஒன்று கலந்து விடும் அப்படி என்று சொல்வார்கள். சுத்த சைவம் மாதிரி கிட்டத்தட்ட வச்சுக்கொள்ளுவார். அதனால் அவர்களை அகச்சமயமாக எடுக்காமல் அகப்புறச்சமயமாக எடுத்தார் அப்படி என்று சொல்வது. அடுத்தது அகச்சமயங்களாக பாடாணவாதம், பேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கிராந்தவாதம், ஈஸ்வர அபிகாரவாதம், சிவாத்வித சைவம் என்கின்ற 6 சமயங்கள் சைவ சித்தாந்தத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய சமயங்களாக காணப்படுகின்றது. அப்போ இவர்களுக்கு சைவ சித்தாந்த கோட்பாடில் 100% உடன்பாடு. திருவருட்பயனில் உமாதையாருடைய பாடலில் ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை என்னும் 6ம் ஆதியில் அப்படி என்று சொல்கின்றார். இவர்கள் அகச்சமயங்கள் 6 பொருள்களினையும் ஏற்றுக்கொள்வார்கள். 6 பொருள்களையும் ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டால் வீடு பேறு பற்றிய கோட்பாட்டில் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அந்த முரண்பாடு இருக்கின்றது. பாடாணவாதம் பார்த்தீர்கள் என்று கேட்டால் அவருடைய முத்தி கொள்கையை அறிந்தால் ஏனைய கோட்பாடுகள் எல்லாம் சைவத்தை போன்றுதான். முத்தியிலே ஆன்மா பாடாணம் என்றால் கல் போன்று எதுவித செயலும் அற்று கிடக்கும் அப்படின்றது பாடாணவாத சைவத்தினுடைய கோட்பாடு. எங்களுக்கு முத்தி என்பது சிவானந்தத்தை பெற்று அனுபவிக்கின்ற நிலைதான். கல்லு போல் இருப்பதென்றால் கேவலத்தில் ஆணவத்தோடு இரண்டரை கலந்து, அப்படித்தானே, ஆணவத்தோடு இரண்டரை கலந்து எந்த விதமான செயற்பாடும் இல்லாமல் இருத்தல் தான் கல்லு போல் இருத்தல். ஆனால் முத்தி என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது அங்கே ஆனந்தத்தை பெற வேண்டும். அங்கும் எதுவித ஆனந்த அனுபவம் இல்லாமல் கல்லு போல் இருத்தல் என்றால் அந்த முத்தியிலே எந்த விதமான பொருளும் இல்லை, பாடாணம் போல் இருத்தல் அப்படி என்றது. சில வேளைகளில் நாங்கள் செய்யத்தகாத பல குற்றங்களை செய்தால் கல்லு போல இருக்கலாம் போல கிடக்கின்றது. மாணிக்க வாசகரும் கல்லாய் மனிதரா என்றார் தானே. பிறப்பு அப்படி எங்களுக்கு சொல்லப்படுது. 4 வகை தோற்றத்து 7 வகை பிறப்புத்தான். முட்டையிலிருந்து, வியர்வையில் இருந்து, கருவிலிருந்து, முளையிலிருந்து 4 வகை தோற்றம். 7 வகை பிறப்பு, 7 வகை கதி என்று சொல்வார்கள். சில இடங்களில் மாறியும் இருக்கும். எங்களுக்கு தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பறவை, விலங்கு, மனிதர், தேவர்கள். அப்போ 7 வகை பிறப்புக்குள்ள கல் வரல. ஆனால் பாவம் செய்தால் கல்லாக போகலாம். அச்சுமாறி பிறத்தல் என்கின்ற பகுதியில் ஞானாமிர்தம், அதே மாதிரி சிவஞான சித்தியாரில் அகல்யை கல்லதானாள் அப்படி என்று சொல்கின்ற பொழுது அச்சுமாறி பிறத்தல் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது பெரிய பாவம் செய்தால் நாங்கள் ஓரறிவிலிருந்து 6 அறிவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம். நாங்கள் பாவங்கள் சில பேர் செய்தால் ஓரறிவுக்கு கூட
கீழ் நோக்கி செல்லக்கூடிய நிலை அவர்களுக்கு வந்துவிடும். அதனால் சொல்லப்படுகின்றது அத்தகைய சமயத்தை பாடாணம் வீடு பேறு என்பது ஆன்மாவிற்கு பாச நீக்கம்தான் வீடு பேறு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வைஷடிய மீமாம்சை பட்டாச்சாரியார் போன்ற மதங்கள் கூறுவது போன்ற கோட்பாடு மாதிரி எந்த விதமான அனுபவம் இல்லாமல் கல்லுப்போல் இருத்தல் என்று சொல்றது. அடுத்தது பேதவாதம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற கொள்கை இருக்கின்றது. பேதவாதம், பேதவாதம் என்றால் என்னென்று கேட்டீங்கள் என்று கேட்டால் முத்தியில சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் வேறுபாடு இல்லை அப்படி என்ற கோட்பாடுடையவர்கள். முத்தியை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்று கேட்டால் மற்றதுகள்லாம் ஓகே, சைவ சித்தாந்த கொள்கையோட வீடு பேரில் தான் இந்த அகச்சமயங்கள் மாறுபடுகின்றது. அவர் சொல்கின்றார்கள், ரசக்குளிகையினால் ரசத்தினால் ரசவாதம் செய்கின்ற பொழுது செப்பு பாத்திரத்திலே இருக்கின்ற களிம்புகள் முழுமையாக நீங்கும். அது களிம்பு நீங்கிய பொழுது செம்பு பொன்னாக மாறிவிடும். செப்பு பொன்னாக மாறினால், தங்கமாக மாறினால் தங்கத்தில் களிம்பு பிடிக்காது, தங்கத்தில் களிம்பு வராது. அதே போன்று வீடு பேறு பெற்ற ஆன்மாக்களிடத்தில் என்ன செய்யும் என்று கேட்டால் பெருமானுடைய எண் குணங்களும் விளங்கும் அப்படி என்று சொல்றார். அதாவது ரசவாதம் செய்கின்ற பொழுது ரசமணிகையினுடையதால் எவ்வாறு தங்கமானது முழுமையாக மாறுகின்றது. அப்போ எங்களுடைய சங்கற்ப நிராகரணத்தில் உமாவதியார் நல்ல மரப்பு சொல்லி இருக்கின்றார். கூறுகின்ற பொழுது கேட்பாரு, சரி இது தங்கம் என்ன செய்யும்? ரசம் பட்டவுடன் செம்பு முழுமையாக தங்கமாக மாறிவிடும். அப்படி என்று கேட்டால் செம்பு கட்டு தங்கமாக மாறியது அப்படித்தானே? செப்பு கட்டு பொன்னாக மாறியது என்று கேட்டால் முத்தியில் ஆன்மா கட்டு சிவமாக மாறும் என்று வந்தால் முப்பொருள் உண்மை சாதிக்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே ஆகவே இந்த கோட்பாடும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றது எங்களுடைய உமாவதியாருடைய கோட்பாடு. அப்போ சித்தாந்த சிகாமணி என்ற ஒரு நூல் இருக்குது, பண்டார சாஸ்திரங்கள் ஒரு நூல். அந்த நூல் இந்த அகச்சமயங்கள் சொல்லப்படுகின்ற சங்கற்ப நிராகரணத்தில் மாயாவாதம் ஐக்கியவாதம், மாயாவாதமும் இந்த ஐக்கியவாத சைவம், இந்த ரெண்டு சைவத்தோடையும் அகச்சமயங்கள் 6 சுத்த சைவம் இதுவளவும் மறுக்கப்படும். இதே கருத்தை அப்படியே பண்டார சாஸ்திரங்களில் சித்தாந்த சிகாமணியில் எடுத்து மறக்கிறார், அப்படியே மறுத்திருக்கிறார். ஏனைய சமயங்கள் எல்லாம் சுஞான சித்தியார் பரபக்கத்தில் அருணந்தி சிவாச்சாரியார் மறுத்திருக்கின்றார். அப்போ அதுகள் நாங்கள் பார்க்கலாம், சில சமயங்களில் மறுத்திருக்கின்றார். அப்போ பேதவாதம் என்பது பார்த்தீங்கன்னா வீடு பேறு பெறுகின்ற பொழுது ஆன்மாவிற்கும் சிவனுக்கும் இடையிலே எந்த விதமான பேதமும் இல்லை அப்படி என்று சொல்வதால் இதனை பேதவாதம் என்று சொல்லப்படுகின்றது. இவர்களுடைய கோட்பாட்டின்படி முத்தியில பல சிவன்கள் இருக்கும் அப்படி என்று சொல்றாங்க. அதாவது ஆன்மாக்கள், நாங்கள் மறுப்பு சொல்கின்றோம் தானே, அப்படி ரசவாதத்தில் அப்படி சொன்னால் ஆன்மா இல்லை, ஆன்மாவாக இருக்கும், ஆனால் சிவமாக மாறாது என்று சொல்றாங்க. அப்படி என்று கேட்டால் அநேக ஈஸ்வரவாதம் என்கின்ற குற்றம் ஏற்படும் என்று நாங்கள் அந்த கோட்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்தது சிவசமவாதம் என்கின்ற கோட்பாடு. அதுவும் எங்களுடைய தத்துவ பிறப்பிலே பல்வேறு விதமான கருத்துக்கள் தாக்கங்கள். யாழ்ப்பாணத்து சைவ சித்தாந்த பேரறிஞர், யாழ்ப்பாணத்து சைவ சித்தாந்த மரபை தோற்றுவித்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முக்கியமாக என்ன சொல்கிறது, எங்களுடைய பசுவதைக்கு அஞ்சு இந்தியாவுக்கு சென்று சைவத்தை வளர்த்த ஞானப்பிரகாச சிவசமவாதம் உடையவர் என்று சொல்லி கூட கண்டனம் செய்திருக்கிறார் முனிவர். சிவசமவாத அவருடைய மறுப்பு அந்த இதில் பார்க்கலாம். அப்போ சிவசமவாதம் என்றால் என்னென்று கேட்டால் அவர்களும் வீடு வேறில் இறைவனுடைய எண் குணங்களையும் ஆன்மா பெற்று சிவனை போல பஞ்சகிருத்தியம் செய்யும் என்கின்ற கொள்கை. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த பஞ்சகிருத்தியத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள். சிவசமவாதத்தை ஆதரிப்பவர்கள் 2 விதமான பஞ்சகிருத்தியங்கள் உண்டுதானே. ஒன்று இறைவன் நேரடியாக செய்கின்ற பஞ்சகிருத்தியம், அந்த பஞ்சகிருத்தியத்தை சம்புபட்சம் என்று சொல்லுவோம். பக்குவமுள்ள உயிர்களை கொண்டு இறைவன் பஞ்சகிருத்தியம் செய்கின்ற பொழுது அந்த பஞ்சகிருத்தியத்தை அணுபட்சம் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் இந்த சிவசமவாதத்திலே கூறப்படுகின்ற கோட்பாடு அணுபட்சமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். அணுபட்சம் என்றால் பக்குவமுள்ள உயிர்கள் பஞ்சகிருத்தியம் செய்யலாம் தான், அணுபட்சமாக பஞ்சகிருத்தியம் செய்தால் அது வீடு பேறு அல்ல, பதமுத்தியாக தான் இருக்கு. பரமுத்தி என்கின்ற உயர்ந்த நிலைக்கு நாங்கள் வருவோம் என்றால் பரமுத்தி நிலையில் என்ன செய்ய போனோம், முழுமையாக ஆன்மா
சிவானந்தத்தை அனுபவிக்கணும். அங்கு அனுபவிக்கின்ற பொழுது அனுபவிப்பவன் அனுபவப்படுகின்ற பொருள் அறிவு என்று வேறுபாடு இருக்காது. அப்போ ஞானஞேய ஞாதிர வேறுபாடு இல்லை. ஏன்னா பஞ்சகிருத்தியம் செய்தால் வேறுபாடு இருக்கும். இந்த சிவசமவாதம் பார்த்தீர்கள் என்று கேட்டால் அதில் 2 விதமான சிவசமவாதம் உண்டு என்று சொல்கின்றார்கள். உருவ சிவசமவாதம், அருவ சிவசமவாதம் என்று 2 சிவசமவாதம். முத்தியிலே இந்த ஆன்மாவிற்கு உருவம் இருக்கும், அதனால் அவர்களை உருவ சிவமவாதம் என்று சொல்றது. உருவம் என்றால் நாங்கள் மாயாகாரிய உருவம், எங்களுக்கு மாயையினுடைய தோற்றத்தினால் எங்களுக்கு உருவம் வருகின்றது. இறைவனுக்கு அருள் மேனியன், எங்களை போல கருமேனி இல்லை. அப்போ அவர்கள் சொல்கின்றார்கள் அங்கும் சுத்தமாயினால் ஆன உடல் என்றால் மாயை இருந்தால் கண்மம், கண்மம் இருந்தால் மலம். அதனால் அவர்களுடைய இதில்லை. அருவ சிவசமவாதம் உடம்பு இல்லை, ஆனால் பஞ்சகிருத்தியம் செய்யும் என்கின்ற கோட்பாடு. அந்த கொள்கையும் சைவத்திற்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது பார்த்தீர்கள் என்று கேட்டால் சிவசங்கிராந்த வாதம் அப்படி என்று சொல்கின்ற சங்கிரமித்தல் அப்படி என்றால் விளங்கி தோன்றுதல். மாசு நீங்கிய கண்ணாடியில் சூரியனுடைய ஒளி பிரகாசித்து சங்கிரமித்து தோன்றுவது போன்று மலம் நீங்கிய உயிரினிடத்தில் இறைவனுடைய எண் குணங்களும் பிரகாசித்து தோன்றும் அப்படி என்று சொல்றதற்கு பெயர் என்னென்று பார்த்தீங்கன்னு கேட்டால் சிவசங்கிராந்த வாதம். இவர்கள் சொல்கின்றார்கள் உப்பளத்திலே விழுந்த புல்லானது உப்பினுடைய தன்மையினை பெற்று, இன்றைக்கு உப்புக்கு நிறைய விலை போகுது என்ன உப்பு. அப்போ இந்த உப்பளத்தில் விழுந்த வைக்கோல் உப்பினுடைய தன்மையை பெற்று உப்பினுடைய சுவையை பெறுவது போல இந்த முத்தி பெற்ற ஆன்மாக்களிடம் சிவனுடைய எண் குணங்களும் விளங்கி தோன்றும். இங்கே என்னென்று கேட்டால் அகச்சமயத்தில் ஒரு பிரச்சனை, நாங்கள் எண் குணங்கள் பிரகாசிக்கும், அதில் மாற்றம் இல்லை. சைவத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் நாங்கள் ஆவேச பக்கமாக வருகின்ற பொழுது தீயிலே வைக்கப்பட்ட இரும்பில் தீயினுடைய தன்மை வெளிப்படுவது போல இந்த ஆன்மாக்களிடத்திலே சிவனுடைய தன்மை வெளிப்பட்டுத்தான் இருக்கு. அதில் இது இல்லை. ஆனால் பஞ்சகிருத்தியம் செய்யும் என்பதுதான் தவறு. சுஞான போதத்தில் 8ஆம் சூத்திரத்தில் மெய்கண்டார் தன்னை அறிவித்து தான் தான் செய்தானே பின்னை மறத்தல் பிழையல அப்படி என்று சொல்றார். எல்லா அறியாமையிலும் மூழ்கி இருந்த உயிரை பெருங்கருணை திறத்தினால் முதல்வன் வந்து ஆட்கொண்டு அறிவை விளங்கச் செய்த பிற்பாடு நீயும் நானும் சமன், உன்போல நானும் ஐந்தொழில் செய்வேன் அப்படி என்று சொல்றது நன்றி உடையார் செயலன்று என் நன்றி கொண்டார்க்கும் உய்வண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்போ சிவசங்கிராந்தவாத கொள்கையின்படி உப்பளத்திலே விழுந்த வைக்கோலுக்கு எவ்வாறு உப்பின் சுவை சேருகின்றதோ அதே போன்று முத்தி பெற்ற ஆன்மாக்களுடைய இந்த எண்குணங்கள் விளங்கும் என்ற. அடுத்தது ஈஸ்வர அவிகாரவாத சைவம் என்கின்ற சைவம் இருக்கின்றது. ஈஸ்வர அவிகாரவாத சைவத்தில் என்ன கோட்பாடு என்று கேட்டால் ஆன்மா வீடு பேற்றினை தன்னுடைய முயற்சியினால் அடைந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு சரியாதி மார்க்கங்கள் இருக்கின்றது, நாங்கள் அந்த மார்க்கங்களை பின்பற்றினால் வீடு பேறு பெறுவோம். நாங்கள் ஒரு தரம் முயற்சி செய்தால் பெருமான் 2 தரம் முயற்சி செய்வார். மாணிக்கவாசர் புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமான். இவர்கள் சொல்கின்றார்கள் வெயிலிலே நிற்கின்ற ஒருவன் தானாக தேடி சென்று மர நிழலை அடைந்து அந்த வெயிலினுடைய கொடுமையினை தானே தனித்து கொள்ள வேண்டும். அதே போன்று பிறப்பு என்கின்ற வெம்மையிலே நிற்கின்ற மானிடர்கள் பிறவி வெம்மையை சிவனுடைய திருவடி என்கின்ற நிழலை அடைந்து தானாக முயற்சி செய்து தான் அவர்கள் வீடு பேறு பெற வேண்டுமே ஒழிய பெருமானுடைய கருணை இருக்காது அப்படி என்று சொல்கிறார்கள். அப்போ அது அவர்களுடைய வேறுபட்ட கருத்தாக இருக்கின்றது. அப்போ உயர் தன்னுடைய முயற்சியால் தான் வீடு பேறு அடைய வேண்டும் என்றது சைவத்திற்கு அது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கள் என்று கேட்டால் சிவாத்வித சைவம் என்கின்ற ஒரு சைவம் உறுதியாக. சிவாத்வித சைவம், இந்த சைவத்தை நிமித்தோ உபாதான காரணவாத சைவம் அப்படி என்றும் சொல்றது. சிவாத்வித சைவம் என்று நீலகண்ட பாடியம் அப்படி என்று சொல்வார்கள்.
நீலகண்ட சிவாச்சாரியாரால் நிறுவப்பட்டது பிரம்மசூத்திரம் என்கின்ற நூல். அப்போ இவர்களுடைய கொள்கையின்படி இவர்கள் கிட்டத்தட்ட காஷ்மீர சைவத்தை போன்றுதான் விசிட்டன் விசேடன விசேடியம் பேசுபவர்கள். குண குணி சம்பந்தம். இவர்கள் சொல்றாங்க பக்குவம் பெற்ற ஆன்மாக்களிடம் இறைவனுடைய எண்குணங்களும் விளங்கி தோன்றும். ஆனால் அவர்கள் சொல்கின்ற பொழுது பக்குவ நிலையில எல்லாம் சிவமயமாக மாறுகின்ற பொழுது பாசம் இருக்குத்தானே, அதுல விசேட விசேடியம், இறைவன் உலகத்திலிருந்து வேறாக பிரித்து அறிய முடியாதவராக இருக்கின்றார் அப்படி என்றது இவருடைய கோட்பாடு. இப்ப நாங்கள் பொதுவாக உலகிற்கு முதற்காரணம் மாயை, துணை காரணம் சக்தி உயிர்கள் செய்த வினை, நிமித்த காரணம் இறைவன் அப்படி என்று சொல்றோம். ஆனால் இவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்கின்றார். முதல் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம். அவர்கள் சொல்கின்றார்கள் இறைவன் நிமித்த காரணமாக மாத்திரம் இருப்பதில்லை, உபாதான காரணனாகவும் இருக்கின்றான் அப்படி என்றார்கள். உபாதான காரணம் என்றால் வடமொழியிலே முதல் காரணம் என்று பொருள். உலகத்திற்கு முதல் காரணம் மாயை தான். ஆனால் இவர்கள் சொல்றாங்க முத்தி பெற்ற பிற்பாடு இறைவனையும் அந்த குணகுணி சம்பந்தம் போல, குணத்தை உடையவன் குணி என்பது போல பாசத்துக்கும் மாயைக்கும் இறைவனுக்கும் வேறுபாடு பார்க்க முடியாது, உபாதானம் அப்படி என்று சொல்கின்ற. அப்போ அதால் இவர்களை சக்தி விசிட்டாத்வைதம் அப்படி என்றே சொல்றது சுவாத்வித சைவர்கள். சக்தி விசிட்டாத்வைதம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இவர்களுடைய கோட்பாடு பார்த்தீர்கள் என்று கேட்டால் இவர்களுடைய கொள்கையின்படி இறைவன் முதல் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றான். அதால நிமித்த உபாதான காரணவாத சைவம் அப்படி என்று இவர்கள் சொல்லப்படுகின்றது. இந்த 6 சமயமும் அகச்சமயமாக சொல்லப்படுகின்றது. இது இல்லாமல் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுத்த சைவம் என்று ஒரு சைவம் சொல்லப்படுகின்றது. திருமந்திரத்தில் சுத்த சைவம், கடும் சுத்த சைவம், பார்த்தீங்கன்னா அசுத்த சைவம் அப்படி என்ற சைவ பிரிவுகள்லாம் இருக்கின்றது. அப்போ அசுத்த சைவம் சொல்ல சுத்த சைவம், அசுத்த சைவம், கடும் சுத்த சைவம், மார்க்க சைவம் என்று 4 சைவம் சொல்லி இருக்கின்றார்கள். சுத்தம் அசுத்தம், அசுத்தம் என்றால் அறியாமை தான், ஆணவ மலத்தினுடைய தன்மை. அதால் இந்த சுத்த சைவ கோட்பாட்டின்படி எங்களுக்கு பார்த்தீர்கள் என்று கேட்டால் முத்தியில் சுத்த சைவ கொள்கையின்படி முத்தி நிலையில் ஆன்மா சிவத்தோடு 2 கலந்து விடும், வேறு இல்லை அப்படி என்று சொல்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே நாங்கள் சைவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது, அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். எங்களுடைய சமயத்திலே வேறு வேறு விதமான பிரிவுகள் கோட்பாடுகள் இருக்கின்றது. எந்த பிரிவு இருந்தாலும் அத்தனைக்கும் தலைமையாக மேலான கோட்பாடாக கொள்கையாக இருப்பது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்றால் சிவாகமங்களின் முடிந்த முடிவு, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆகமாந்தம். சைவ சித்தாந்த கொள்கையின்படி நாங்கள் முப்பொருள் உண்மை சாதிப்பது, இறைவன் உயிர்களிடத்தில் அத்திவிதமாக 2 கலந்திருந்து சக்தி என்னும் வடிவத்தில் உயிர்களுக்கு தன்னுடைய திருவடி ஆனந்தத்தை தருகின்றான். நாம் அதனை பெற்று அவனுக்கு என்றும் அடிமையாக இருக்கின்றோம் என்பது எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையிலே இருந்து நாங்கள் மாறுபடக்கூடாது. வேறு வேறு விதமான கோட்பாடுகள் கொள்கைகள் இருக்கின்றது, சைவத்துக்கு புறம்பான சமயங்களும் இருக்கின்றது என்று. அது மாத்திரமல்ல, சைவத்துக்குள்ளேயே பல்வேறு விதமான கோட்பாடுகள் கொள்கைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று சைவ சமய பிரிவுகளாக காணப்படுகின்ற இந்த அகப்புற சமயம், அதாவது எங்களுக்கு அகப்புறம் என்று சொல்லப்படுகின்ற சமய பிரிவிலே பாசுபிதம், மாபிரதம், காபாலம், வாமம், பைரவம், ஐக்கியவாத சைவம் என்றும், அகச்சமயத்திலே பாடாணவாதம், பேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கிராந்தவாதம், ஈஸ்வர விகாரவாதம், சுவாத்வீத சைவம், அதோடு சுத்த சைவம் என்கின்ற சமயத்தை பற்றியும் நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் வீர சைவம் பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுவும் சைவ பிரிவிலே முக்கியமான பிரிவாக இருக்கின்றது. அப்போ அதையும் நாங்கள் பார்க்கலாம் என்று கூறி திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.